டயபெட்டிக் போகுமா சார்? கண்டிப்பா 100% போகும். அந்த பிரச்சனையை நீங்க நடைமுறையையும் உணவு பழக்கத்தையும் சரி செய்தால் உங்களுக்கு நோய்கள் தீர்க்கப்படும். நம்ம மக்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நியூஸ் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். மக்களே, இன்னைக்கு நம்ம இயற்கையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிரக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வரும்போது ஒரு வலியோட வரீங்கன்னா, நீங்க போகும்போது அந்த வலி உங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு மருந்தும் இல்லாம நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து போகும்போது உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட, ஆசல் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, வர்மக்கலை ஆசானன் லக்ஷ்மணன் சார் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். இவங்க எடுத்த ட்ரீட்மெண்ட், யார்கிட்ட எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களோ இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோமா வாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் அம்பத்தூர்ல இருந்து வரோம். உங்களுக்கு என்ன இருந்துச்சு? எனக்கு கழுத்து வலி இருந்துச்சு, கையும் 2 கையும் ஷோல்டர் பெயின். ஓகே, ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. இப்போ எனக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். எனக்கு 75% நல்லா இருக்கேன். எனக்கு வலி இல்லை. ஓகே, சூப்பர். எவ்வளவு நேரம் ஆச்சுமா இந்த ட்ரீட்மெண்ட்க்கு? எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தாங்களா? இல்ல, ஒன்றும் கொடுக்கல. ஓகே, எதுவுமே கிடையாது. வெறும் வர்மக்கலை பாயிண்ட்ஸாலேயே உங்களுக்கு இது பண்ணாங்க. வலி இல்ல அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னோட கை உணர்ச்சினால தெரியுது. ஓகே, அதனால வலி இல்லை. ஸோ மருந்தே இல்லாம அவங்களுக்கு 75% வரைக்கும் சரியா இருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்போமா? எங்கள் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி தூக்கத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்தப்புறம் இப்போ கை எல்லாமே நல்லா ஆக்ஷன் பண்ணுறது, நல்லா தூக்கிறது, கொள்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் சிட்டிங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்குங்கும் போது எங்களுக்கு அதோட நல்ல எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த சிட்டிங்கில் இன்னும் எங்களுக்கு அந்த இது ஃபுல் இது தெரியும். கண்டிப்பாக கொடுத்த ராசானுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஸோ இவங்க 75% வரைக்கும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மருந்தும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு வர்மக்கலை பாயிண்டாலேயே அவங்களுக்கு இந்த அளவுக்கு சரியா இருக்கு. இன்னொரு பேஷண்ட் எனக்கு ட்ரீட் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ அடுத்த பேஷண்ட் கிட்ட கேட்கலாம் வாங்க. मैं वेपेरी से आ रही, मेरा पूरा बॉडी पेन था, लेकिन यहाँ आने के बाद मेरे को ऐसे लगा ट्रीटमेंट होने के बाद कि कोई दवाई नहीं, कुछ भी नहीं, और इतना अच्छा लग रहा है, एकदम मेरा बॉडी एकदम फ्री हो गया है. अभी फर्स्ट टाइम में ऐसा है तो सेकंड टाइम में तो और भी ज्यादा अच्छा होगा. बहुत अच्छी बात है. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தாங்களாம். வரும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பெயின் இருந்துச்சு. இப்போ அவங்க பாடி வெயிட் ஃபுல்லா குறைஞ்சிட்டு அவங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு பாடியில பெயினே இல்லையா. அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் செட்டிங்ல எனக்கு அவ்வளவு சரியாயிடுச்சுன்னா செகண்ட் செட்டிங்ல இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அடுத்த பேஷண்ட் கிட்ட போலாம். मैं अशोक कुमार, मेरे किसी दोस्त ने बताया कि ये क्या बोल नर्व्स का इलाज करते हैं, तो लक्ष्मण सर के पास आए. पहले 2 दिन पहले आए थे, वो 10% मेरे को ठीक लग रहा है. अभी मैं आज तो मेरे को जैसे 50% जैसा ठीक लग रहा है. अच्छा, और मेरे पाँव में सेंसर नहीं है. अच्छा, सेंसर नहीं है पाँव में. अच्छा, उन्होंने इतना अच्छा मालिश किया. उनका बेटा सुभाष है, वो और अच्छा मालिश करता है. अच्छा, उसने कम से कम 30 मिनट मालिश किया है. अच्छा, दोनों पाँव में. अब अच्छा, खुल गया लगता है. मैं अच्छा, परसों आऊंगा तो मेरे को और फीलिंग अच्छा होगा, देखते हैं. अच्छा, बहुत अच्छा. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இது செகண்ட் செட்டிங்கா. அவங்களுக்கு காலில் ஃபீலே ஆவாதான், காலில் சென்சிட்டிவிட்டியே இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு 10% சரியாச்சான். இன்னைக்கு செகண்ட் டைம்ல அவங்களுக்கு 50% சரியாயிடுச்சான். அவங்க சொல்றாங்க நான் இன்னொரு செட்டிங் நாளானிக்கு வர சொல்லியிருக்காங்க, அப்போ எனக்கு ஃபுல்லா சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இன்னொரு பேஷண்ட் கிட்ட போகலாம். मैं महेंद्र कुमार वेपेरी से आ रहा हूँ. मेरे को पैर में प्रॉब्लम था, घुटने के वहाँ पे. तो लास्ट टाइम एक बार आया, फिर वापस आज आया तो थोड़ा रिलैक्स लग रहा है. अभी मेरे को कोई तकलीफ नहीं है, बस. ஸோ இவங்களுக்கு முட்டி வலியில வந்தாங்களாம். அவங்களுக்கு இருந்த முட்டி வரும்போது இருந்த முட்டி வலி இப்போ போகும்போது இல்லையா. அவங்க அதான் சொல்றாங்க, 1 மணி நேரத்துல எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம வர்ம புள்ளிய மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த மிரக்கல்ல பண்றவரை நம்ம இன்னைக்கு சந்திப்போமா? இவர்தான் நம்ம டாக்டர் லக்ஷ்மணன் சார் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குமா, சொல்லுங்க.
இன்னைக்கு நானும் இந்த மாதிரி ஒரு கண்புல்லா காட்சி பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஒரே வாட்டியில் நீங்கள் சரி பண்ணுறீங்க. அது எப்படி அந்த ஒரு மிராக்கல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இதை வந்து பிரித்து ஒவ்வொருத்தருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத்திரை அளவுகள் கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு இருக்குது. சாப்பிட்ற மாத்திரை இல்லை, அழுத்துற அளவு. ஓகே. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுகளை கொடுப்போம். இப்போ நீங்கள் தாங்கிறதா இருந்தால் உங்களுக்கு L4 L5 பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தாங்குற மாதிரி இருந்தால் அரை மாத்திரை கொடுத்தோம்னா டக்குன்னு சரியாயிடுவீங்க. அப்போ எனக்கு வந்து வலியெல்லாம் சரியாகலைனாலும் இப்போ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு மெதுவாக பண்ணுங்கன்னா கால் மாத்திரைக்கு கம்மியாக கொடுத்து கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா முழு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போவே வலி இல்லாமல் அனுப்ப முடியும். அது எனக்கு அந்த கலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் உங்களுக்கு வந்து நிறைய சிட்டிங்ஸ் வர வைக்கணும்? முதல் நாளில் என்னோட ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள்லேயே அவங்க பிரச்சனையை ஃபுல்லாக, அதாவது கம்ப்ரெஸ்ஸான பல்ஜான விஷயத்தை வந்து நம்ம முதல் நாள்லேயே சரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த நரம்புகளை வந்து பழையபடி ரத்த ஓட்டங்கள் ஓடுறதுக்கான பிராண சக்திகள் ஆக்சிஜன் சரியாக போகிறதுக்கான வர்மங்கள் வந்து அடுத்த சிட்டிங்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனால் முதல் நாள்லேயே அந்த பேஷண்ட்டை நிம்மதியாக போய் வீட்டில் தூங்கணும். என்கிட்ட வந்த முதல் நாள்லேயே அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து நிம்மதியாக தூங்குறத, அதனால தான் நம்மக்கிட்ட வந்து பேஷண்ட்டை அதிகமாக வந்து ஒரே நாளில் சரி பண்ணுறாங்க, இவர்கிட்ட தான் வரணுன்ட்டு அதுக்கு வர்றதுக்கு காரணம் இதுதாம்மா. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே சார். எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரே வாட்டியில் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து பெயின்லேருந்து வராங்க, போகும்போது பெயின் இல்லாமல் போகிறாங்க. அது எப்போ வரைக்கும் அப்படி இருக்கும் சார்? அந்த சந்தேகம் நிறைய பேருக்கு ரொம்ப நல்ல இருக்கலாம். கேள்விம்மா. இப்போ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து மூட்டு வலி இன்னைக்கு பார்த்தீங்க நீங்கள் இல்லையா? ஆமா அந்த சார். மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மருந்தும் கொடுக்காம நம்ம வந்து ரெடி பண்ணி இங்கே நடக்க வச்சிடறோம். ம். அவங்க எழுந்து நடந்து எனக்கு ஒரு வலியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் லைட்டாக ஏதாவது வலி வருதுன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஆசான்கிட்ட போய் ஒரு மூலிகை கூட கொடுக்கல, எந்த தண்ணி கூட கொடுக்கல அவர். ஆனால் கையில் புள்ளிகள் ஆன் பண்ணி மட்டுமே நம்மளுக்கு சரி பண்ணார். இப்போ எப்படி வலி வந்துச்சு? நாம் நடக்கிற முறையை தவறாக நடந்திருக்கோம்ன்றதை தெரிஞ்ச அந்த நடையை மட்டும் நான் சொல்கிற மாதிரி நடந்துட்டாங்கன்னா லைஃப்பில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அதுக்காக ஒரே சிட்டிங் கிடையாது. ஒரே சிட்டிங்கில் உங்கள் வலியை எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அந்த நரம்புகளை வந்து பிராணசக்திகள், அதாவது ஆக்சிஜன் தடைப்பட்டது இல்லாமல் ஓட வைக்கிறதுக்கான மெதுவாக வர்ம புள்ளிகளை தீண்டி விடுவோம். இதுக்குன்னு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குமா. அந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டா லைஃப்பில் என்றைக்குமே ட்ரீட்மெண்ட்டு ஏன் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது, யாரோட ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் செய்கிற தவறால் நடைமுறை உணவு பழக்கத்தில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நீங்கள் நடைமுறையையும் உணவு பழக்கத்தையும் சரி செய்தால் உங்களுக்கு நோய்கள் தீர்க்கப்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா அப்போ சார். அதை சரி பண்ணாமல் அடுத்த மாத்திரை மருந்து தேவையில்லாத வழிகளுக்கு போகிறது வந்து ரொம்ப தவறு. எக்ஸாம்பிள் டயாபெட்டிக் வந்தது உங்கள் உணவு இன்பேலன்ஸால். அந்த இன்பேலன்ஸால் வந்த ஒரு பிரச்சனையை பேலன்சிங்காக நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நோய் போயிடும். போகுமா போகாதா? டயபெட்டிக் போகுமா சார்? கண்டிப்பாக 100% போகும். வர்ம புள்ளிகளை சார் இயக்கி இன்னைக்கு ட்ரீட் மாத்திரமே பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸே இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வச்சு தான். நம்மக்கிட்ட எத்தனையோ பேர் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பேஷண்ட்டை நீங்கள் என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். 400 சுகர் இருந்தவங்க சுத்தமாக சுகரே இல்லாமல் நான் டயபெட்டிக் லெவலில் போயிருக்காங்க. இன்சுலின் போட்டுருக்கோங்க. புரியுதுங்களா? ஆனால் என்னென்னா இப்போது டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கிறேன்னா லைனில் வந்து க்யூவில் நிற்பாங்க. எல்லாருக்கும் நான் இப்போ எடுக்க மாட்டேன். ஏன் சிகிச்சை எடுக்கிற வரைக்கும் நான் சொல்கிற உணவு மட்டும்தான் எடுக்கணும். என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் எடுப்பேன். அவங்க ஸ்ரீலங்கன் வெளிநாட்டில் இருக்கிற பேஷண்ட்டு என்கிட்டயே வந்து தங்கி கரெக்டாக 21 டேஸ் கிளியராக எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்காக 21 நாளைக்கு அப்புறம் எல்லா உணவும் சாப்பிட்லாமா, இல்லை கண்ட்ரோலாக தான் இருக்கணுமா? கண்டிப்பாக எல்லா உணவும் சாப்பிட்லாம். முறைப்படி நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி சாப்பிடணும். எப்படி மெல்லணும், எப்படி மெழுகணும், என்னத்தை சாப்பிடணுன்றது நான் சொல்லுவோம். சுகர் கூட சாப்பிட்லாம், மட்டன் சிக்கன் கூட சாப்பிட்லாம். ஆனால் அளவோடு. நான் டயாபெட்டிக் லெவல் கண்டிப்பாக வந்துடும். 100% வந்துடும். ஸோ இது இன்னும் ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்குறதுக்கு. நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நியூஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்க. யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த நியூஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இன்னைக்கு
ஃபுல்லா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்க உலகத்துல மெடிசனே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பா அது கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. அப்பனா அது நம்ம லைஃப்ல அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் எவ்வளவு நல்லா இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ சார். நன்றி.